அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுதாங்க. இது ஒரு சூப்பரான திருவிழா தாங்க. இந்த திருவிழாவை பற்றி உங்களுக்கு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இது வந்து ஒரு 10 நாள் திருவிழா. மெயினாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கோயில், நம்ம சென்னையை சுற்றி உள்ள நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் எங்கெல்லாம் போகிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே தாங்க வருவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா என்னோடய சொந்த ஊருங்க. அங்கே திருவிழாங்க. அது என்ன ஊர் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் அதிருவீங்க. பட்டாசு நகரம் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்கிற சிவகாசி தாங்க என்னோடய சொந்த ஊர். இங்கே சித்திரை திருவிழா 3வது நாள் இன்றைக்கி தாங்க நான் வந்து ஊருக்கு வந்து இறங்கியிருக்கேன். நானே இந்த திருவிழா வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கிறத ரொம்ப வருஷம் கழித்து வந்து பார்க்குறேங்க. எப்பயுமே வந்து 5வது நாள் திருவிழா சனிக்கிழமை வருங்க. அன்னைக்கு தான் வந்து ஊருக்கு வருவேன். சனி ஞாயிறுன்னு சொல்லி ஒரு 4 நாள் திருவிழா முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போவேங்க. பட் இந்த தடவை வந்து மே 1 வந்ததுனால நம்ம வந்து 3வது நாள் திருவிழாக்கே இங்கே ஊருக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை இப்போ தான் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சூப்பரான இடங்கள்லாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டே வருவேன். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. வாங்க எங்கள் ஊர் திருவிழாவை என்னோட சேர்ந்து நீங்களும் ரசித்து பார்க்கலாங்க. இந்த திருவிழா வைப்போடு நீங்களும் வந்து இந்த திருவிழாவை கண்டு ரசிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரிஜினல் ஆடியோவே நிறையா இடத்துல கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த திருவிழாவை வந்து ஒரு நேரில் பார்த்த வைப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. வாங்க திருவிழாவை என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். സതീദേവി പിന്നീട് ഹിമവാന്റെയും മേനാപതിയുടെയും പുത്രിയായി പാർവതിയായി പുനർജനിച്ചു. ലിംബനെയും നിശുംഭനെയും വധിക്കുന്നു. സംഭവിക്കാൻ പാടില്ല എന്നതായിരുന്നു വരം. വരദാനം കരസ്ഥമായ അല്പജ്ഞാനിയും അഹങ്കാരിയുമായ ഹിരണ്യൻ താൻ ദൈവമാണെന്ന് സ്വയം അഹങ്കരിക്കുകയും തന്നെ ഭജിക്കുവാൻ പ്രജകളോട് കൽപ്പിക്കുകയും ചെയ്തു. ഹിരണ്യായ നമ, ഹിരണ്യായ നമ, ഹിരണ്യായ നമ. അനുസരിക്കാത്തവരെ വധിക്കുകയും ചെയ്തു. എന്നാൽ തന്റെ പ്രിയപുത്രൻ പ്രഹ്ലാദൻ മാത്രം അങ്ങനെ ചെയ്തില്ല.
ஊர் சித்திரை திருவிழா 3வது நாள் திருவிழா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்கள் ஊர் திருவிழாவில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி திருவிழா பார்க்குறக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ காமிங்கங்க. எல்லோரும் ரசித்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊரில் என்ன திருவிழா விசேஷமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. கோடை விடுமுறைக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.